இன்றைக்கி பழைய சோறுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெஞ்சனம் காரசாரமாக செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் நல்லா பிஞ்சா கவிதா வாங்கிட்டு வந்திருந்தா, சரி இதை இன்றைக்கி நல்லா காரமாக பொரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காயை ஓரளவுக்கு மீடியம் சைஸாகவே நறுக்கியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி எல்லாமே நம்ம வந்து பச்சையாகவே சேர்த்து நல்லா பெரட்டி வச்சுக்கிறணும். இப்போ அடுப்பில் வடச்சட்டி வச்சு எண்ணெயும் கடுகு மட்டும் சேர்த்தா போதும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறலாம். சீரகம் சேர்த்துட்டு நம்ம பெரட்டி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துட்டு ஒரு 2 பெரட்டி விட்டு தண்ணி வந்து கையில் தொளிச்சு விடணும், ஊற்றக்கூடாது. ஊற்றாமல் நம்ம அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கினோம்னா அந்த தக்காளியில் உள்ள தண்ணியே இறங்கி நல்லா வெந்துடும் காய். இப்போ வந்து ஒரு 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கணும். மூடி வச்சுருவோம். மூடி வச்சு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவைப்பட்டால் தேங்காய் துருவி நம்ம மிக்சியில் ஒரு சுற்றி போட்டுக்கிடலாம். அதுவும் சேர்த்தோம்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய சோறு, தயிர் சோறு இதுகளுக்கு வந்து ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பழைய சோறு அதிகமாக இருந்தது. சரி வெஞ்சனம் இதை செய்வோம்னு சொல்லிவிட்டு இதை வச்சு சாப்பிட்டோம். அந்த பழைய சோறு பூரா காலியாயிடுச்சு.